யாருப்பா நீங்க? புது கேங்கா? முகமூடி ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு வீட்ல திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாயிருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல விநாயகபுரம் நேதாஜி நகர் பகுதியில 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. இங்க தங்கவேல் அப்படின்றவரு வசிச்சுட்டு வராரு. இவருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா இரவு மர்ம நபர்கள் முகமூடி போட்டுட்டு வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு சுத்தி திரிஞ்சிருக்காங்க. இவரோட வீட்டுக்குள்ளேயும் நுழைய ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல வேளையா இந்த மனுஷன் அலாம்லாம் செட் பண்ணிருக்காரு. அவங்க வீட்டுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணதும் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது அலாரம் வேற அடிக்குதுன்னு இவர் போய் பார்த்துருக்காரு. அதுக்குள்ள அவங்க பதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கும்பலா திருடுற நோக்கத்துல வந்தது தெரிய வந்திருக்கு. அதுவும் ஒரு திருடன் அந்த சிசிடிவி கேமரா கிட்ட அந்த கேமரா கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மறைக்கவும் ட்ரை பண்றாருங்க. ஆத்தூர் நகர போலீசார் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அடிப்படையா வச்சு இப்ப விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாய் திகழ்ந்த பிராட்வே பேருந்து நிலையம் தரைமட்டமாக்கப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டியமைக்கப்படும் மல்டி மாடல் பேருந்து நிலையம். சுமார் 800 கோடியில் கட்டியமைக்கப்படும் இந்தியாவின் பிரம்மாண்ட பேருந்து நிலையம். பல வசதிகளுடன் கட்டியமைக்கப்படும் உலகளாவிய பேருந்து நிலையத்தின் புகைப்படங்கள் இதோ. சென்னையில இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் புதிதா கட்டப்பட இருக்க நிலையில அந்த புதிய பேருந்து நிலையத்துடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் அதுக்கப்புறமா குரலகம் கட்டிடத்துக்கு பக்கத்துல அதிநவீன வசதிகளோட கூடிய ஒரு மல்டி மாடல் பேருந்து நிலையம் தான் கட்டியமைக்கப்படுது. அது கூடவே சேர்ந்து அலுவலக வளாகமும் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக இப்போ பிராட்வே பேருந்து நிலையத்தை இடிக்கிற பணிகள் தொடங்கப்பட்டிருக்காமா. இந்த திட்டம் கிட்டத்தட்ட 823 கோடியில மேம்படுத்தப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து அதுக்கான பணிகள் தொடங்க உள்ள நிலையில 2024-25 ஆண்டுக்கான மாநில பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு அவர் பேசும்போது இந்த பேருந்து நிலையத்தை அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 கோடியை மாநில அரசு வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்த தொகையை தனியார் உதவி வங்கிகள் மூலியமா கட்டியமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.